ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நேம் வந்து பேயன். இப்போ அவன் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த கிராமத்தை விட்டு அப்ராடுக்கு போகிறான். சொல்ல போனா இந்த கிராமத்துல தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தானா. அவங்க அம்மா பாதிலே டிராப் பண்ணி அப்ராட் கூப்பிட்டு போறதுக்காக தான் அங்க சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்காக. ஃபிளைட்டுக்கு வேற நேரம் ஆகிட்டாமா. ஆனா இன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு கிட்ட பேசாம அவன் அப்ராடுக்கு போனாலுமே அங்க போய் ஹாப்பியாவே இருக்க மாட்டான் இல்லையா. சோ அதை தெரிஞ்சுதான் அவங்க அம்மா வெயிட் பண்றாங்க. இங்க அந்த பொண்ணு வந்துடா. இவளோட நேம் வந்து சென் ஷீவே. நம்ம டிராமாவோட ஹீரோனி. அவன் நிறைய நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறா. அவங்க கோழி பண்ணெல்லாம் வச்சிருக்காங்க போல. சோ அங்க இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கிறா. சொல்ல போனா ஹீரோக்கு இந்த கோழி முட்டைலாம் பிடிக்காது. அது அவளுக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த எக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா. ஸோ தூக்கம்லாம் நல்லா வரும் அப்படி சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருப்பா. இவனுக்குலாம் டச்சிங் ஆகிட்டு நீ ஸ்டூபிட்டா மறுபடியும் அங்கே போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு கோழி முடியெல்லாம் தலையில இருக்குமா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருப்பான். அவ கொண்டு வந்த எக்கெல்லாம் அவனுக்காக கொடுக்க இவனும் ஒரு புக்குக்குள்ள ஒரு லெட்டர் வச்சு கொடுக்குறான். நீ இப்போ ஓப்பன் பண்ணாத, நான் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு யூனிவர்சிட்டி நேம் சொல்லி ஸ்கூல் படிச்சு முடிச்ச பிறகு அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணு, நானும் கண்டிப்பா அங்கதான் வருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவளுமே சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படி சொல்வா. அவனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பிரியா மன இல்லாம பிரிஞ்சு போறான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இவளுக்குமே கஷ்டமா தான் இருக்கு இவன் போறதை பார்த்துட்டு. சொல்ல போனா ரெண்டு பேருமே டெஸ்ட் மேட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. படிப்புலையுமே ரெண்டு பேரும் அடிச்சுக்க யாருமே கிடையாது. நம்ம ஹீரோனி ஃபர்ஸ்ட் வந்தா ஹீரோ ரெண்டாவது வருவான். அப்படி மாத்தி தான் இவங்க படிப்புல நம்பர் 1 இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இவளை ரொம்பவே பிடிக்கும். ஒரு லவ் உண்டு, ஆனா அவகிட்ட சொன்னது கிடையாது. அவளுக்குமே ஒரு ஃபீலிங் உண்டு, அவளுமே சொன்னது கிடையாது. இப்போ ரெண்டு பேரும் சொல்லாமலே பிரிறாங்க. இப்படியே கட் பண்ணா 8 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோனி வந்து மனக்குளத்துல இருக்கிறா. நல்லா மேக்கப் போட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து, அதாவது அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து ஹீனிக்கிட்ட ப்ரொபோஸ் பண்றா, மேரேஜ் ப்ரொபோசல். இவளும் ஓகே அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் நீட் வாரிங் போடுறதுக்காக அப்பம் பார்த்தா அவன் மண்டில யாரும் வந்து அடிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவா இருந்திருக்கு. சொல்ல போனா நம்ம ஹீனிற்கால மேரேஜ் தான் பண்ண போறா, அதுவும் நாளைக்கு. ஆனா நம்ம ஹீரோ கூட கிடையாது, வேற யாரு கூடயுமா. இப்போ நம்ம ஹீனி தலையில ஒருத்தர் அடிச்சா இல்லையா, அவன் யாருன்னா நம்ம ஹீனியோட ஸ்டெப் சிஸ்டர். அவளோட நேம் வந்து கூவே. நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் உன் கையில 5 மில்லியன் தருவேன். ஒருவேளை என்னை ஏமாத்தலான்னு பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நான் பக்காவா எந்த ப்ராப்ளமும் பண்ணாம மேரேஜ் பண்ணிக்கிடுவேங்கிறா. சரி ஓகே எல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பேசி விட்டு போறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனிக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. அவளுக்கு நிறைய கடன்லாம் கெட்டுன்னு போல. ஸோ இந்த மேரேஜை பண்ணால் 5 மில்லியன் தாரேன் அப்படின்னா அவளோட ஸ்டெப் சிஸ்டர்காரி சொல்லியிருப்பா. ஸோ அதுக்காக தான் ஒத்துக்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோனி உனக்கு என்ன ஆச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அவன் நினைப்பா இருக்கா. அவனை மீட் பண்ணியே பல வருஷம் ஆகிட்டு அவன் எப்படி இருக்கானோ தெரியல. இந்த டைம்ல கண்டிப்பாக அவன் வேற ஒருத்திக்கு சொந்தமாகி இருப்பான் அப்படின்னு ஹீரோ பற்றி இவ பேச இங்கே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. சொல்ல போனா கடந்த 8 வருஷத்துல நம்ம ஹீரோயினி ஒருக்கா கூட மீட் பண்ணதே கிடையாது. அவன் தான் ஒன்னா அந்த யூனிவர்சிட்டியில படிப்புன்னு சொல்லியிருப்பான். பட் அவனே அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்க மாட்டான். அப்படி அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்ப்போம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா செம ஸ்டைலா அழகா இருக்கான்ல, பக்கத்துல நிக்கிறான்ல, அதுதான் ஹீரோட அசிஸ்டன்ட். நேம் வந்து ஜியாங்கு. ஹீரோக்கு ஒரு அண்ணா உண்டு. அந்த அண்ணா வந்து ஹீரோட ஹாஃப் பிரதர், அதாவது ஸ்டெப் மதரோட பையன். ஆனா நம்ம ஹீரோ அண்ணான்னு ரொம்ப பாசமா இருப்பான். நம்மளும் அண்ணானே வச்சுக்கலாம். அவங்க எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கவும் அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது இல்லையா, அதை கேன்சல் பண்ணா மட்டும் தான் சர்ஜரி பண்ண ஒத்துக்கிடுவாங்களாம், இல்லைன்னா ஒத்துக்கிட மாட்டாங்களாம் அப்படி சொல்லும் போது இவனுக்கு செம டென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோக்கெல்லாம் அவங்க அண்ணாவை தான் பார்க்க போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹீரோட அண்ணா இருக்காங்களா, அவங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஆனா இவங்களுக்கு கால் நடக்க முடியாது. ஸோ நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வரானா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். நம்மளே இப்படி இருக்கும்போது அவளும் இங்க வந்து கஷ்டம் தான் படணும். ஸோ அதுக்காக மேரேஜ் வேண்டாம், மேரேஜ் கேன்சல் பண்ண மட்டும் தான் நான் சர்ஜரி பண்ணிக்கிடுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மேரேஜ் வந்து இவங்க தாத்தா முடிவு எடுத்தது. ஸோ அதை அவ்வளோ சீக்கிரத்தில் நிப்பாட்ட முடியல, அதான் அவங்க அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க அண்ணாவை தான் காட்டுறாங்க. இவங்க நேம் வந்து பேய் ஆலியங். அவங்க வந்து இப்போ அவங்க பாட்டியை தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பாட்டி எனக்கு இந்த மேரேஜ்லாம் வேண்டாம், நானே இப்படி இருக்கேன், என்ன நம்பி வர பொண்ணு கஷ்டம் தான் படுவா, வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி
கேட்க மாட்டுக்காங்க. டே உன் தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி கு ஃபேமிலி கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடா. அந்த ஃபேமிலி வேற இப்ப பேங்க்லெட் ஆகிற நிலைமையில இருக்கு. சோ இந்த டைம்ல நீ மேரேஜ் பண்ணாதான் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியே கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. பட் இவங்க பிடி கொடுக்க மாட்டுக்காங்க. என்னால முடியாது அப்படி சொல்றாங்க. அப்போ நான் அண்ணாக்கு பதிலா மேரேஜ் பண்றேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனும் பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி நானும் தாத்தாவோட பேரன் தான். சோ நான் அண்ணாக்கு பதிலா மேரேஜ் பண்ணிக்கிறேன். அண்ணா சர்ஜரி பண்ணட்டும். இப்படி ஆள் மாத்தி மேரேஜ் பண்றதால அது சீட்டிங் கிடையாது. ஏன்னா நானும் தாத்தாவோட பேரன் தான். தாத்தா என்ன வாக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேமிலியோட பையனுக்கும் அந்த கு ஃபேமிலியோட பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்கணும்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேரன் தான் பண்ணணும் கண்டிப்பா அப்படி சொல்லல. சோ எந்த பேரனாலும் பண்ணலாம் அப்படின்னு பாட்டியுமே கன்வின்ஸ் பண்ணிடுறான். பாட்டியுமே ஒத்துக்கிறாங்க ஹீரோ மேரேஜ் பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ அண்ணாவும் கேக்குறாங்க, டே நீ ஏன் அப்ராட்ல இருந்து இப்பதான் சைனாக்கே வந்திருக்கிறா, அந்த பொண்ணை பார்த்ததும் கிடையாது, பரவாயில்லையாடா அப்படி சொல்லி கேட்க, பரவாயில்லண்ணா நான் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். இதனால கு ஃபேமிலியுமே கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துரும், தாத்தாவோட வாக்கும் காப்பாதுன மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடு காலுக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். பாட்டியும் கால் பண்ணி அந்த மேரேஜ் சர்டிபிகேட் எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு அண்ணன் நேமுக்கு பதிலா ஹீரோட நேமை கொடுத்துறாங்க. ஹீரோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுதா, இன்னைக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது. அப்போ அவ இருக்கல்ல குவே, அவ வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க ஃபேமிலி நேம் வந்து தான் கு ஃபேமிலி. இவங்க ஃபேமிலி கூட தான் நம்ம ஹீரோட ஃபேமிலியுமே மேரேஜ் பண்ண போகுது. இப்போ அவங்க அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, நம்ம நினைச்சபடி எல்லாமே நடக்க போகுது. ஷென்ஷிவை வந்து அந்த கால் நடக்க முடியாத பையனை மேரேஜ் பண்ண போறா. இனிமே அவ அந்த வீட்டு மருமகள் ஆகிருவா. அவ மூலமா நம்ம நிறைய பெனிஃபிட் அடையலாம். அது மட்டும் இல்ல, கு கம்பெனி பேங்க்லெட் ஆகுறதுல இருந்து தடுக்க முடியும். இனிமே நமக்கு நல்ல காலம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் அங்க வந்து நம்ம ஹினி கேட்டுறா. அவளுக்கு இப்பதான் தெரியுது அந்த பையனுக்கு கால் நடக்க முடியாதுன்னு. உடனே திட்ட ஆரம்பிக்கிறா. நான் உன்னை என் சிஸ்டர் மாதிரி தானே பார்த்தேன், பட் நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண பாக்குறா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படி சொல்லும் போது இவ திமுறா. என்ன அதான் உனக்கு பெரிய பணக்கார வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்குல்ல, அது போதாதா அப்படி சொல்ல, ஓ கு ஃபேமிலி பேங்க்லெட் ஆக்க கூடாதுன்னு நீங்க என்ன வச்சு காய் நகர்த்த பாக்குறீங்களா, என்னால இந்த மேரேஜ் பண்ணவே முடியாதுப்பா. என்ன மேரேஜ் பண்ணதான் நிறைய பேர் வெளியே காத்திருக்காங்களே, உன் காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவ அங்கிருந்து போக பாக்கா. பட் இவ விட மாட்டுக்கா. உடனே ஊசி எடுத்து கழுத்துலேயே குத்துறா. அவளோட ப்ரெஷர் பாயிண்ட் லாக் பண்ணிடா. இவளால அசையவே முடியல. ஆக்சுவலி நம்ம ஹின் இருக்கல அவ ஒரு டாக்டர். இப்ப இவ கிட்ட பை பை பேபி கங்க்ராட்ஸ், சீக்கிரமா நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு இவ ஓடிடுவா. பின்னாடி பாடி கார்ட்ஸ் எல்லாம் துரத்திட்டு வராங்க. அங்கதான் நம்ம ஹீரோமே மேரேஜுக்காக டிப் டாப்பா கிளம்பி வந்துட்டு இருப்பான். கரெக்டா இவளும் போய் ஹீரோவை இடிச்சிடாலா. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பழைய சீன் தான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனிக்கு ஹீரோவை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம் வருது. ஆனா இதுதான் ஹீரோ, இவன் தான் நம்ம கூட படிச்ச பையன் அப்படி ஞாபகம் வர மாட்டுக்கு. ஏன்னா 8 வருஷம் கழிச்சு இப்பதான் ஹீரோ பாக்குறா. இடையில ஒருக்கா கூட மீட் பண்ணது கிடையாது இல்லையா. சோ அதனால இவதான் அவன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஃபேமிலியரா இருக்கு அப்படி மட்டும் மனசுக்கு நினைப்பா. இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ அதே மாதிரி தான் இருக்கான், அது கூட கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்படிதான் காட்டியிருக்காங்க. வேற என்ன பண்ண, நம்ம ஹீரோ ஹினி பாப்பான். பட் நம்ம ஹீரோக்கும் ஹினி யாருன்னு தெரியல போல. அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். என்ன இப்ப நவுல்றீங்களா இல்ல இப்படியே என்ன டச் பண்ணிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஐயோ ஹீரோனி உனக்கு என்ன ஆச்சு, எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருக்கியா அப்படின்னு அவளே திட்டிட்டு நார்மல் ஆகிடுவா. அப்ப பார்த்து பாடிகார்ட்ஸ் வரவும் ஹீரோனி இருக்கல்ல வாங்க அப்படின்னு வண்டிக்குள்ள இழுத்துட்டு கூப்பிட்டு போயிடா. டிரைவர் வண்டி எடுங்க அப்படி சொல்றா. என்ன இவா நம்மள டிரைவர் நினைச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு இவன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. ஐயோ டிரைவர் ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க, வண்டி எடுங்க, எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஓல்டு மனுக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, அதான் எஸ்கேப் ஆகிட்டேன், ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க, என்ன சேவ் பண்ணீங்கன்னா நீங்க 100 வருஷம் நல்லா வாழுவீங்க அப்படி சொல்ல. இவனும் மனசுக்குள்ள நம்ம மேரேஜ் பண்ண வந்த பொண்ணு இவளா இருக்குமோ அப்படின்னு அவளோட ஃபேமிலி நேம் என்னது சொல்லி கேக்குறான். அவளோ சென் ஃபேமிலின்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோனோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க ஃபேமிலி நேம் வந்து கு ஃபேமிலி தான். ஆனா ஹீரோனோட அம்மா ஃபேமிலி நேம் வந்து சென் ஃபேமிலி. ஹீரோனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. ஸோ அதனால அந்த ஃபேமிலி நேமே எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டா, சென் ஃபேமிலி தான் சொல்வா. அதனால தான் சென் ஃபேமிலின்னு சொல்றா. நம்ம ஹீரோவோ அப்போ இந்த பொண்ணு கிடையாது போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். பட் இவனுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது இவ கூட இருந்த ஞாபகம்லாம் வருது. தலைலாம் வலிக்குது பயங்கரமா. இவ யாரா இருக்கும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோனியா
ஐயோ பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க, சீக்கிரமா வண்டி எடுங்க அப்படி சொன்னதும் ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அவனுக்கும் அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேரேஜை விட்டு எதுக்கு எஸ்கேப் ஆனீங்க அப்படி சொல்லி கேட்க, நான் எஸ்கேப் ஆகல, எனக்கு ஒரு வேலை வந்துட்டு அதான் அப்படி சொல்லிட்டு வைப்பான். பட் நம்ம ஹின்னு இருக்கலா, இதுதான் விதி போல, நானும் மேரேஜ் விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன், நீங்களும் அதே மாதிரி எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேணா எங்கள் கிளினிக் வரீங்களா, நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது என்னை பார்க்க உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்குது அப்படி ஹீரோ சொல்ல, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல, சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னோட கிளினிக் வாங்க, நான் ஃப்ரீயாகவே பார்த்தாரேன் அப்படிதான் சொல்ல வந்தேன்னு சொல்ல, ஹீரோக்கெலாம் இவ பேசுறது பார்த்து கடுப்பாகிறது. கீழே இறங்கு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடான். இவளுக்கா செம கடுப்பாகிட்டு நம்ம ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருப்பா. இங்கே பாட்டியை பார்த்தீங்கன்னா ஹீரோ வெட்டிங் நடக்கிற பிளேஸ்க்கு போகலல்ல, ஸோ அதுக்காக நல்லா அவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. வெட்டிங் தான் கேன்சல் ஆகிருக்காமா, ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க போல. இப்போ ஹீரோ கிட்ட, இந்தாடா இதுதான் உன்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டு, நீங்க 2 பேருமே சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்ட ஒரு சூப்பரான கப்பல்னு என்னோட மாஸ்டர் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதும், உண்மையாவா பாப்போம் அந்த பொண்ணை அப்படின்னு இவன் ஓபன் பண்ணி பார்க்க போறான். கரெக்டா அசிஸ்டண்டா வந்து, பாஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு அந்த டாக்டர் கிட்ட இருந்து அப்படி சொல்லும் போது இவன் அந்த சர்டிபிகேட்டை ஓபன் பண்ணாமலே பாட்டி கிட்ட, பாட்டி நான் ஜூனியர் ஹை ஸ்கூல் எங்க படிச்சேன் அப்படி சொல்லி கேக்குறான். எதுக்கு கேக்குறா, ஏதாவது கெட்ட கனவு காண்டியா? ஆமா பாட்டி, அதுல ஒரு பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வாரா, அதை நினைக்கும் போதெல்லாம் என் தலைலாம் பயங்கரமா வலிக்கு, ஸோ தூக்கமே வர மாட்டுக்கு அப்படி சொல்றான். ஆக்சுவலி ஹீரோக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவன் இங்கேருந்து அப்ராடுக்கு போய் படிக்க போயிருப்பான் இல்லையா, அங்கே படித்து முடிச்ச பிறகு ஹீரோன் கிட்ட சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்காக இவன் இங்கே வந்திருப்பான். அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுருப்பாங்க போல், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க அம்மா கூட காரில் வந்துட்டு இருந்திருப்பான் போல். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த டைமில் ஹீரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டதல்ல, அவன் அந்த கிராமத்துல இருந்து படிச்சிருப்பான் இல்லையா நம்ம ஹினி கூட, அந்த ஞாபகம் எல்லாமே மறந்துட்டான். சொல்ல போனா நம்ம ஹினியை பத்தி சுத்தமா அவனுக்கு ஞாபகமே இல்லை. இப்ப பாட்டியோ, டே அதெல்லாம் கடந்து யோசிக்காத, பிறகு தலை தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோ ஃபேமிலிக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு கொடுத்துட்டு வா, அவங்க கிட்ட சாரி கேளு, ஃபர்ஸ்ட் நேத்து வெட்டிங்கும் போகலல்ல நீ, அதுக்காக சாரி சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வா அப்படி சொல்லும் போது இவனு சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போவான். இப்போ ஹீரோ அந்த பிளேஸ் விட்டு போன பிறகு பாட்டியும் பக்கத்துல நிக்காங்கல்ல ஒரு சர்வெண்ட், அவங்கள ஹீரோ ஆண்டின்னு தான் கூப்பிடுவான், நம்மளும் ஆண்டின்னு வச்சுக்கலாம். பாட்டியும் இவங்களும் இப்போ டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோ ஃபேமிலி இருந்து பொண்ணு எடுக்கணும்னு சொன்னீங்க, பட் இந்த பொண்ணு என்னன்னா சென் ஃபேமிலி இருந்து வந்திருக்கிறா, இதனால ப்ராப்ளம் வராதா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் வராது, இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட ஃபேமிலி நேமே வச்சிருக்கிறா, ஸோ எந்த ப்ராப்ளம் வராதுன்னு பாட்டி சொல்றாங்க. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட கிளினிக்கை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹினி இவங்களுக்கு நிறைய காசு கொடுக்கணும் போல. அப்போ இந்த கூவை பொண்ணை வந்து நான் தாரேன் அப்படி சொல்லிட்டு 5 மில்லியன் செக்கை கொடுத்து அவங்கள அனுப்பிடா. ஹீரோனிக்கு புரியுது இவ சும்மாலாம் வரல, ஏதாவது காரியத்துக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு. எதுக்கு வந்தா, நேத்து மேரேஜ் எப்படி போச்சு அப்படி சொல்லி கேட்கிறா நம்ம ஹீரோனி. நேத்து லக்கு தெரியுமா, அந்த பையனுக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஸோ சர்ஜரி பண்ண போயிட்டாங்க, அதனால வெட்டிங்குமே கேன்சல் ஆயிட்டு, பட் இருந்தாலும் மேரேஜ் சர்டிபிகேட் 2 பேருக்குமே எடுத்துட்டாங்க அப்படி சொன்னதும் ஹீரோனிக்குலாம் சமக்கோ வருது. அப்படியே அடிக்க போறா. ஏ அமைதி அமைதி கூலா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி கிட்ட ஒன்று சொல்றா. நம்ம தாத்தாவும் அவங்க தாத்தாவும் தான் இந்த மேரேஜ் முடிவு பண்ணியிருக்காங்க, ஸோ இப்போதைக்கும் அங்கே நீ யங் லேடியா இரு, அப்புறம் அந்த ஆளுமே இறந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு வேற கால்லாம் நடக்க முடியாதா, ஸோ சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க, நீ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், எல்லா ப்ராப்பர்ட்டியும் உனக்கு தான் கிடைக்கும், அது மூலமா உன்னோட லோனு அப்படி இப்படின்னு எல்லா கடன் பிரச்சனையும் நீ அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இப்போ அவ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தாத்தா போட்டோ பார்த்து தான் ஃபீல் பண்றா. தாத்தா எனக்கு ப்ராப்பர்ட்டிலாம் வேண்டாம், உங்க ஆசைக்காக நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்வா. இவளுக்கு தாத்தாவை ரொம்பவே பிடிக்கும் போல. இப்படி இவ போட்டோ பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டாக்டரை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறான். 2 பேருமே நேருக்கு நேர் பார்த்த உடனே நீனா அப்படின்னு ஷாக் ஆக ஹீரோயின்லாம் நல்லா போட்டு திட்டுவா நம்ம ஹீரோவை. அன்னைக்கு நடு ரோட்லயே இவன் பாதிலே விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, அதை சொல்லிதான் நல்லா திட்டுவா. டே நீ சொன்ன டாக்டர் இதுதானா, பல மாசங்களா இந்த டாக்டரை போய் தேடிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பார்ப்பான். பட் நம்ம அசிஸ்டன்ட் பையன் தான், இது வரைக்கும் வந்துட்டோம் பாஸ்,
பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அதில் உட்கார வைப்பான். ஹீரோனி கையிட்ட சொல்ல இவன் அப்படியே இருக்கான் நீட்டாம. அசிஸ்டன்ட் தான் கையை எடுத்து வைக்கிறான். ஹீரோனி கையை பிடிச்சு பார்க்கறா. பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாகறா. இவன் பயந்து போதுடா சாமி, இவ என்னையே பையன் கட்டிடுவ போல அப்படின்னு அங்க இருந்து போக பார்க்கறான். அங்க போய் படு அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். உனக்கு தான் ஒழுங்கா தூக்கம் வரல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் இதை கேட்டு ஹீரோவா சமஷாக்கு. பாஸ் வாங்க அப்படின்னு இவன் தனியா கூப்பிட்டு போய், பாஸ் இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் போல எடுத்துக்கிடுங்க அப்படின்னு இவன் ஒருபடியா பேச அங்க இருக்கிற ஸ்டாஃப் இதை கேட்டுட்டு பொறுக்கி பசங்களா இருப்பாங்க போல அப்படின்னு திட்டுவாங்க. ஹீரோனியும் தப்பாலாம் திங்க் பண்ணாதீங்க, இது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போய் அங்க படுக்க வைப்பா. அங்க பக்கத்துல மெடிசன் எல்லாம் வச்சிருப்பா. அதை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா தூக்கம் நல்லா வருமா. அதனால அதை வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கிறா. அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீனி இருக்கல ஹீரோ பார்த்து மிஸ்டர் ஜியாங்னு கூப்பிடுவா. என்னன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். மிஸ்டர் ஜியாங் தானே உங்க நேமு, அந்த அப்பாயின்மெண்ட்ல அப்படிதான் போட்டிருந்து, அதான் நான் அப்படி கூப்பிட்டேன் அப்படி சொல்வா. ஹீரோக்கு புரிஞ்சு போயிருது அசிஸ்டன்ட் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ ஹீரோவும் அவனோட ஒரிஜினல் நேமை ஹினிக்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம ஹீரோயின் இருக்கல அவனுக்கு நல்ல மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவா. அவன் அப்படியே தூங்கிடுவான். இவளுக்கு இவனை பார்க்கும்போது பேயன் மாதிரி இருக்கானாமா. ஒருவேளை அவனா இருக்குமோ? இல்ல அவனா இருக்க சான்ஸ் இல்ல. இப்போ அவன் பெருசா வளர்ந்து மண்டையில சொட்டையே விழுந்திருக்கோம், வயிற்றுல தொப்பையும் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே அவளோட கேபினுக்கு போய் ஹீரோ முன்னாடி கொடுத்துருப்பா இல்லையா அந்த லெட்டரு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, நான் உனக்காக அந்த யூனிவர்சிட்டியில் வெயிட் பண்ணுவேன், உங்கள் கிராமத்தில் எனக்கு எல்லாமே பிடிக்கும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அங்கே ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினியை கூப்பிட்டு போயிடுவாங்க. தென் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோவை முழிக்கிறான். நல்லா தூங்கிட்டான் போல. இப்போ ஹீரோயை பாராட்டி பேசிட்டு இருக்கான். நல்லதா ஸ்கில் வச்சிருக்காப்பா அப்படின்னு பேசிட்டு ஹீரோனுடைய கேபின் இருக்குல்ல அங்கே வந்து அந்த புக்கை பார்க்குறான். புக்குக்குள்ளே இருக்கிற லெட்டருமே எடுத்து பார்க்க போகிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயை வந்து என்ன அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க போல, ஆனால் இப்படி ஆர்வமாக இருந்தீங்கன்னா கடைசியில் தூக்கமே வராமல் போயிடும் அப்படி சொல்ல. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படி சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் எங்கே படித்தோம் உனக்கு என்ன, பேசாமல் கிளம்பு, அதான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சாச்சு இல்லையா, பேசாமல் இங்கேருந்து கிளம்புங்கிறா. இவன் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டுக்கானே. இப்போ அவனுக்கு அந்த லெட்டரை பற்றி தெரியணும். அதனால் இது நீங்கள் சின்ன பிள்ளையே இருக்கும்போது உங்களுக்கு வந்த லவ் லெட்டர் அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு அனுப்பிவிட ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட டாக்டர் ஃபீஸ் கொடுக்க சொல்கிறான். இருநீர்க்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், லாஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ வேண்டாம், அடுத்த தடவை வரும்போது அதுக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படி சொல்லும்போது, நான் அடுத்த தடவை இங்கே தான் வருவேன்னு எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பான். நான் உண்மையதான் சொல்றேன்ப்பா, டாக்டர் பேஷண்ட் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் நான் உண்மையா சொன்னேன், நீ கண்டிப்பா இங்க தான் வருவா அப்படி ஹீரோனி சொல்றா. இவனும் சரி ஓகே அப்படின்னு அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போ பாட்டியை கால் பண்ணி பூ ஃபேமிலிக்கு கிஃப்ட் கொண்டு போனியா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல பாட்டி ஒரு வேலையை வந்துட்டேங்கிறான். சரி உன் ஒய்ஃப் நம்பர் அனுப்புறேன், அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடு அப்படின்னு ஃபோன் நம்பர் அனுப்புறாங்க. இவனும் கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அங்கே பிஸின்னு வருது. உடனே நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு கூ ஃபேமிலிக்கு போகலான்னு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனே தவிர ஹீரோனோட அப்பா, ஸ்டெப் மதரு, அந்த கூவை பொண்ணு 3 பேருமே இருக்காங்க. நம்ம ஹீரோனி இல்லை. அப்போ 3 பேருமே ஹீரோட அண்ணாவை பற்றி தான் பேசுகிறாங்க. சீக்கிரமாகவே அந்த கால் நடக்க முடியாதவன் இருக்காலாம் செத்து போயிடுவான், பாதி ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பணத்தாசு பிடிச்சி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கேட்டு செம கடுப்பாக்குறாங்க. ஹீரோக்கெல்லாம் இன்னும் வெறியாகுது, ஏன்னா அவனோட அண்ணாவே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதை கேட்டு ரொம்பவும் கோவப்படுறான். என்ன பேசுறீங்க, இப்படி கண்டபடியே பேய் ஃபேமிலி பத்தி பேசுறீங்க, நாங்க கொண்டு வந்து கிஃப்ட்டை ரிட்டர்ன் கொண்டு போயிடும் பாத்துக்கிடுங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு இந்த கூவை பொண்ணு கேக்குறா. நம்ம ஹீரோக்கெல்லாம் அவனோட ஐடென்டிட்டியே சொல்லாம, நான் பேய் ஃபேமிலியோட டிரைவரு, இவன் ஹவுஸ் கீப்பரு அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறான். ஜஸ்ட் டிரைவரும் ஹவுஸ் கீப்பருமா அப்படின்னு இவ கொஞ்சம் இழிவாவே பாக்குறா. அவங்க அப்பா அம்மா தான், ப்ளீஸ் இங்க பேசுனது எதுவும் அங்க போய் சொல்லிடாதீங்க, நாங்க தமாஸ்க்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்ல, தமாஸ்கா எங்க மாஸ்டர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றீங்க, இது தமாஸ்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்பா அவங்க கிட்டலாம் கெஞ்சி கேட்காதுங்க, அவங்க ஜஸ்ட் ஹவுஸ் கீப்பர் டிரைவர் தான், ஸோ அவங்க நம்ம தகுதிக்கெல்லாம் ஒருத்து கிடையாது. இங்க நடந்தது இங்க பேசுனது எல்லாத்தையும் அவங்க அங்க போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஸோ கெஞ்சி கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் பேச சுத்தமா விருப்பமே இருக்காது, நான் ஃபர்ஸ்ட் கிளப்புக்கு போறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவா. ஹீரோக்கா செம டென்ஷன் ஆகும், ரொம்ப கோவப்படுவான். ஏன்னா ஹீரோ வந்து இவ தான் தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இப்போ ஹீரோ அங்கிருந்து போறானா, அப்போ இந்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்களோ நிறைய காசு கொடுத்து எதுவும் சொல்லிடாதீங்க இங்கே நடந்ததை அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கடுப்புலையே சரி சரி ஓகே
அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த ஃபேமிலி வந்து பணத்துக்கு பேராசை பிடிச்ச ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால அந்த பொண்ணுக்கிட்டேருந்து சீக்கிரமாகவே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே ஹீரோயை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிக்கிறான். நம்ம ஹீரோனி மேலே ஃபீலிங் வர ஆரம்பிச்சிட்டு போல. இப்போ இந்த கூ ஃபேமிலி வீட்டில் பேசினது எல்லாமே பாட்டிக்கிட்ட போய் சொல்லிடுறான். பாட்டியோ, உண்மையாடா அந்த பொண்ணு அண்ணா சாகட்டும் சொன்னாலா? எனக்கு நம்பவே முடியல. அந்த பொண்ணு அரகண்டெல்லாம் பேச மாட்டாளே, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி அவ அண்ணா பேசல இருக்கிற என்னதான் சாகட்டும் சொல்லியிருக்கிறா. அவ பணத்தாசை பிடிச்ச பெரிய பிசாசு, நீங்க தான் கண்மூடித்தனமா அவளை நம்புறீங்க அப்படி சொல்லிட்டு கோ ஃபேமிலி வீட்டில் அண்ணாவை தான் மருமகனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் அவங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியாது. நம்மளும் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், அப்போ அந்த பொண்ணோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கே தெரிய வரும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். ஆனால் பாட்டி வந்து அந்த பொண்ணு அப்படிலாம் பேச மாட்டாளே, அப்படிலாம் நடந்துக்கிட மாட்டா அப்படின்னு அவளை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் இருப்பாள்ல அந்த கிளினிக் போயிடறாங்க. அங்கே மாஸ்க்லாம் போட்டு நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருக்கல அங்கே இருக்கிற பேஷண்ட் கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறா, நல்லா ட்ரீட் பண்ணுறா. அந்த பேஷண்ட்டுமே எங்கள் டிசீஸை நீங்கள் க்யூர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக உங்களுக்கு ஒரு பேனர் அடிச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு செம ஹாப்பி. என் பேத்தி எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா, எல்லார்கிட்டையும் எவ்வளவு கைண்டா நடந்துக்கிறா, இந்த பொண்ணை பத்தி அவன் அப்படிலாம் சொல்லியிருக்கான், கண்டிப்பா அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு கால் நடக்க முடியாது இல்லையா, ஸோ ஹீரோனி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா இருக்காங்கல்ல அவங்களுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிட்டு போல இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா கால்லாம் நடக்க முடியாது. பாட்டியும் சொல்றாங்க, டே போய் ரெஸ்ட் எடுடா, டயர்டா இருக்கும் அப்படி சொல்ல. பரவாயில்ல பாட்டி, டயர்டாலாம் இல்லை. தம்பியும் தம்பி ஒய்ஃபும் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி கேட்க, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு தெரியுமா, ஆனால் இந்த கிறுக்கு இருக்கான்ல அவன் தான் குறை சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணு அரகண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு கண்ணை கொண்டு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்போ நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறேன், அவள் வருவா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோனுமே வந்துடுறா. அங்கே அண்ணா பார்த்ததுமே அவர் தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறா. பாட்டியை ஹின்கிட்ட சாரி கேட்குறாங்க. அன்னைக்கு வெட்டிங்கை கேன்சல் பண்ண சொன்னம்மா, இந்த ஆயின் இருக்கான்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லாமல் விட்டுருக்கான், நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுடா அந்த ஃபேமிலிக்கிட்ட அப்படி சொன்னேன், பட் சொல்லாமல் இருந்திருக்கிறான், நான் அவனுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆயனா அப்படின்னு ஹீரோனி முழிக்கிறா. ஆக்சுவலி ஹீரோட செல்ல பேர் தான் ஆயனு, வீட்டில் ஆயன் தான் கூப்பிடுவாங்க. இப்போ அண்ணாவோ ஆயனும் சிஸ்டரினாவும் இன்னும் இது வரைக்கும் நேரில் மீட் பண்ணதே இல்லையான்னு கேட்க, அப்போ நீங்க என் ஹஸ்பண்ட் கிடையாதா அப்படின்னு ஹீரோனி கேட்குறா. அப்படிலாம் இல்லைம்மா, இவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட், அவன் தெரியாம உழையிட்டு இருக்கான், இவனோட நேம் தான் பேயாலியங்கு, இதுதான் உன்னோட ஹஸ்பண்ட், அதான் அவனோட பிரதர் ஆயன் அப்படி சொல்றாங்க. அண்ணாக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது, இவ தம்பி பொண்டாட்டி தானே நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ ஆண்டி இருக்காங்களா பக்கத்தில், அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் உங்களை தான் மருமகனாக நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ இப்போதைக்கும் நீங்களும் ஆக்டிங் போடுங்க அப்படி சொன்ன உடனே அவனுக்கு அப்போ தான் புரியுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் வாரான். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது. அட் அ டைமில் ரெண்டு பேருக்குமே ஃபோன் கால் வரவும் ரெண்டு பேரும் ஃபேஸை பார்க்காம ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோனிக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துட்டு போல, ஸோ அதனால் பாட்டிக்கிட்ட நான் போகிறேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு அண்ணா கிட்ட நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இதுக்கான திங்ஸ்லாம் கொண்டு வரேன், உங்க காலை கண்டிப்பா குணப்படுத்தி தரேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. இவன் ஹீரோட பேக் சைட் மட்டும் தான் பார்த்துருப்பான். இப்போ ஃபோன் பேசி முடிச்ச பிறகு பாட்டி கிட்ட, பாட்டி அது யாரு இப்படி ஓடி போறா அப்படி சொல்லி கேட்டா, உன் ஒய்ஃப் தாண்டா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. டே அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுடா அப்படின்னு அண்ணா சொல்றாங்க. அந்த நாய் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துச்சு, அது எங்கே போய் எடுத்து சொல்லும் அப்படின்னு பாட்டி சொல்ல இவன் அப்படியே முறைச்சிட்டு நிற்பான். ஆனால் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு தெரியுமா, நான் நேரில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அண்ணா நீ சொல்லு அவ எப்படின்னு கேட்பான். செம பிரிட்டியா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, நல்ல பொண்ணாதான் இருக்காங்க அப்படி சொல்லுவான். உங்ககிட்ட நல்லா நடிச்சுட்டு போயிருக்கா, நான் தான் பல தடவை பார்த்துருக்கேனே, அவ பணத்துக்கு செத்த பிசாசு அப்படி சொல்ல, டே நீ தான் பிசாசு, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லணும், நான் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்றேன் அப்படி சொல்ல, ஐயோ அதெல்லாம் தேவையில்லை, நான் எனக்கு ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. டே ஆயின் உனக்கு பயமாவே இல்லையாடா, உன் ஒய்ஃப் வந்து உன் அண்ணாவோட காலை குணப்படுத்த ஹெல்ப் பண்ண போறா, அதுல ரெண்டு பேருக்கு இடையில லவ் பத்திக்குச்சுன்னா என்ன பண்ணுவாடா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. என் அண்ணா ஒன்றும் முட்டாள் கிடையாது, அதுவும் அந்த மாதிரி பொண்ணு மேல லவ்ல விழுறதுக்கு, அண்ணாக்கு கைண்டான பொண்ணை தான் பிடிக்கும், அது வெறும் பச்சாரியே,
ஸோ அந்த பொண்ணு மேலே லவ்வே வராது என் அண்ணாக்கு, அதனால எனக்கு பயமே கிடையாதுங்கிறான். இப்படியே உங்களுடைய கான்வெகேஷனுமே முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீனோட கிளினிக்கை தான் காட்டுறாங்க. அங்கே இந்த ஹவுஸோட ஓனர் வந்து நீ 3 நாளைக்குள்ள இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படி சொல்கிறாரு. ஹீரோனியும் 2க்கு எவ்வளோ காசுனாலும் நான் தாரேன், அதிகமாக பே பண்ணுறேன், ப்ளீஸ் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு எவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறா. பட் அவரு முடியாது, நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாரு. அப்போ பார்த்து ஹீரோ மாதம் வந்து டாக்டர் சென்லாம் இங்கேருந்து கிளம்பவே மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க அப்படி சொன்ன உடனே டே நீ ஆடா அப்படி சொல்லி இவர் கேட்குறாரு. நான் பேய் குரூப்போட பேய் அப்படி சொல்லவும் ஹீனிக்கெலாம் சமஷாக்கு. இந்த ஆளுக்குமே பேய் ஃபேமிலி பேய் குரூப்பை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்காரு, அதனால கொஞ்சம் பம்புறாரு. நம்ம ஹீரோ பிஸ்னஸ் கார்டெலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க, அவங்க உங்களுக்கு தந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அவருக்கும் செம ஜாலி. நான் பணக்காரனா ஆகிட்டேனே அப்படின்னு அவர் அங்கேருந்து ஹாப்பியாக போகிறாரு. இவ அப்படியே ஹீரோவை வச்சுக்கணி எடுக்காம பார்த்து நிற்க, ஹீரோவா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியறேனா அப்படி கேட்பானா. அடைச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நிஜமாவே பேய் குரூப்ல இருந்தா வாரியா அப்படின்னு நம்ம ஹீனி கேட்பா. இல்லப்பா அப்போ அவர்கிட்ட பிஸ்னஸ் கார்டு கொடுத்தியே அது எனக்கே கிடையாது அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். அப்போ நீ அவரை ஏமாத்திட்டியா, சரி பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா, சரி இன்னைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால இன்னைக்கும் உனக்கு ஃப்ரீயாகவே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்வா. நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் வரல, அன்னைக்கு நான் தூங்கும் போது என் பக்கத்தில் ஒரு மெடிசன் மாதிரி வச்சிங்க இல்லையா, அதை வாங்க தான் வந்தேன், எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேதுக்கு, அது தாங்க அப்படி சொல்ல அவளும் சரி ஓகே அப்படின்னு உள்ளே போய் எடுக்க போயிடுவாளா. ஆனால் அதுக்குள்ளே இவன் கையை வச்சு சும்மா இருக்காம அங்கே இருக்குல்ல பேனரு அதை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆணில கையை வச்சிடான். அது லைட்டாக கிழிச்சு விட்டுருது. ஹீரோனியுமே அந்த டைமில் வருவாளா, அதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு இப்படி காயமாக இருக்கு வா அப்படி சொல்லிட்டு ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விடுவா. ஹீரோவோ என்னது இவ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு மனசெல்லாம் அப்படின்னு நினைப்பான். இவளும் பேண்டேஜ்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஹீரோ பாப்பாளா, 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. தென் 2 பேருமே நார்மல் ஆகிறாங்க. ஹீரோனி சொல்றா, சப்போஸ் நான் தந்த மெடிசனை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, நான் உங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பாய் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீனி இருக்கால அண்ணாக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. முன்னை விட அவங்க கால் வந்து கொஞ்சம் பெட்டரா ஆன மாதிரி இருக்கான். அந்த ரத்தம் ஓடுறதுலாம் கொஞ்சம் ஃபீல் ஆகுதாமா. பாட்டியும் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே நம்ம ஹீனியை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி பாட்டிக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறா. சரி அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பாட்டியும் அந்த ஆண்டியுமே போயிறாங்க. நம்ம ஹீரோனியும் அண்ணாவும் மட்டும் தான் இருக்காங்க. இவளை பாத்தீங்கன்னா நான் உங்க காலை சரி பண்ணி தந்துருவேன், ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு டிவோர்ஸ் தருவீங்களா, என்னை விட பெட்டரான பர்சன் உங்களுக்கு கிடைக்கும், நம்ம 2 பேருமே நம்மளுடைய தாத்தாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஸோ அவங்க டீலுமே முடிஞ்சிட்டு இனிமே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கேட்க நம்ம அண்ணாவும் மனசுக்குள்ள என்னது இவங்க அப்படியே என் தம்பி மாதிரி கேரக்டர்ல இருக்காங்க, இவங்க 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரி தான் என் தம்பியும் பேசுவான், என் தம்பி நேம் வந்து பேயுயன் அப்படி சொல்ல என்ன பேயுயனா அவனை இருக்குமோ, அவங்க எங்க யூனிவர்சிட்டி படிச்சாங்க அப்படி சொல்லி கேட்பா. அப்புறம் எல்லாம் அப்படி சொல்லும்போது அப்போ நான் அவனை இருக்க சான்ஸே கிடையாது, அவன் இங்கே வந்துலாம் யூனிவர்சிட்டி படிக்கேன் அப்படி சொன்னான், கண்டிப்பாக அவனை இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அண்ணா கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவன் ஹீரோக்கு கால் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஒருக்கா மீட் பண்ணி பேசி பாடா அப்படி சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, எனக்கு அவளை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு வச்சிருவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டுக்கு. ஹீரோனிக்கிட்ட இருந்து அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வரமாட்டுக்கு. உடனே ஹீரோனிக்கே டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறான், நீங்கள் கொடுத்த மெடிசனை யூஸ் பண்ண பட் தூக்கமே வரமாட்டுக்கு அப்படின்னு. அவளும் அப்படியான்னு மெசேஜ் பண்ண டாக்டர் இன்னும் நீங்கள் தூங்காமல் தான் இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்பான். அதுக்கு அவளோ இப்போ தான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சு அப்படி சொல்லும்போது அப்படியா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தூக்கம் வரதுக்காக, ஸோ நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போக வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் அடுத்த செகண்டே பிக்கப் பண்ண போயிடான். என்ன இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டா இல்லை கிட்ட தான் என் ரூம் இருக்கு அப்படி சொல்லிட்டு இனி கையோட அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடான். இது அவனோட அம்மா வீடு, அதனால அவன் மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ணியிருக்கான். அவனோட ரூம் எல்லாம் போய் பார்க்குறா சுத்தி முத்தி. அங்க நம்ம ஹினி கொடுத்துருப்பா இல்லையா மெடிசனு, அது நிறைய யூஸ் பண்ணியிருக்கான். அவளுமே அதை பார்க்குறா, இந்த பையன் இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க ஒரு புக் இருக்கா, அதை எடுத்து பார்க்குறா. நம்ம ஹினி கிட்ட ஒரு புக் உண்டு இல்லையா, அதே மாதிரியே இருக்குது, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்குறா. தெரியல என் அம்மா தான் வச்சிருந்தாங்க, நான் மூவ் ஆகும் போது அதையும் என் கூட சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்படியா என்கிட்ட இருக்கிறதும் உன்கிட்ட இருக்கிறதும் சேம் இயர் தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு, ஒரே ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க அப்படி சொன்னதும் உனக்கு வேணா நீயே வச்சுக்கோப்பா அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். சரி ஓகே நீ இவளுமே வாங்கிக்கிடுவா, எனக்கு தெரியும் இதே மாதிரி புக்குக்குள்ள தானே அந்த லவ் லெட்டர் இருந்துச்சு,
யாரோ ஒருத்தங்க உனக்கு தந்திருக்காங்க அப்படிதானே? கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதா? இப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா? இல்லைன்னா போட்டா அப்படி சொல்லி கேட்க, ஐயோ அப்படிலாம் போக வேண்டாம், ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். சரி நீ ட்ரீட்மெண்ட் ஆரம்பி சொல்ல. அவளும் ஆரம்பிச்சிட்டா. அவன் கொஞ்ச நேரத்திலே நல்லா தூங்கிட்டான். ஹீரோனியும் சரி எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுவா. பட் ஹீரோ தூக்கத்திலேயே வளர்றான். என்னை விட்டு போகாத அப்படின்னு ஹீரோனி கையெல்லாம் பிடிச்சிக்கிறான். ஹீரோனிக்கும் வேற வழி இல்லாம அவன் தூக்கத்துக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு அதுலயே தூங்கிடா. மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் முழிக்கிறான். ஹீரோனியை பார்த்து, நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா நான் எதுக்கு உன் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் உன்கிட்ட எதுக்கு ஷேர் பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோனிக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு போவாங்க இருந்து. அவன் போன பிறகுதான் ஹீரோனி முழிச்சு வெளியே வருவா. அவன் அங்க சமைச்சிட்டு இருக்கான் போல. ஹீரோனி கிட்ட, நேத்து என்னை தூங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஹீரோனி கேட்குறா, வேணா யாரு? அந்த நேம தான் நீங்க அடிக்கடி நேற்று சொன்னீங்க, என்னை விட்டு போகாத அப்படிலாம் சொன்னீங்கன்னு சொல்ல. உண்மையாவா? அந்த நேமா நான் சொன்னேன்? சே, அந்த நேம நான் வெறுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட நேம் வந்து சென்ஷிவே, செப் சிஸ்டர் நேம் வந்து கூவே. ரெண்டு பேருக்குமே வேன்னு முடியுதா? நம்ம ஹீரோ வந்து நேற்று நம்ம ஹீரோட நேம் தான் சொல்லியிருப்பான். ஏன்னா முன்னாடி இவன் ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோனியே வே அப்படிதான் சொல்லி கூப்பிடுவான். இப்பதான் டாக்டர் சென்னு சொல்றான். இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல, அதனால கூவே நேம் தான் நம்ம சொல்லியிருப்போம். அந்த நேம தான் வெறுக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோனி கேட்குறா, அது யாரு? உன் சீக்ரெட் கிரஷா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லப்பா இன்னைக்கு மேரேஜ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆனோம்ல, ஸோ என் ஃபேமிலி வந்து எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி விட்டாங்க, ஆனால் சீக்கிரமாகவே டிவைஸ் பண்ணிடுவேன் அப்படி சொல்ல, அந்த பொண்ணுக்கு கண்ணுக்குன்னு தெரியலையா உன்ன மாதிரி பையனுக்கு டிவைஸ்லாம் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்கா? சொல்ல போனால் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே விதி தான் தெரியுமா, உன்னே மாதிரி தான் எனக்கும் மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்வா. அப்படியா? அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் விட்டு எஸ்கேப் ஆனோம்ல, அப்பவுமே நான் என்ன பண்ணியிருக்கணும்னா உன்னை கூப்பிட்டு போய் ஒன்றை மேரேஜ் பண்ணியிருக்கணும். இப்போதான் ஃப்ளாஷ் மேரேஜ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, நீ நிறைய லவ் புக்கெலாம் அப்புறம் வச்சு படிப்பியோ, அதான் இப்பெல்லாம் கண்டபடியாய் பேசுறியா அப்படி சொல்லி கேட்டா, நான் சீரியஸா தான் சொல்றேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிடுவியா அப்படி சொல்லி கேட்கறான். உன் பொண்டாட்டி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி என்கிட்ட வந்து கேட்கறா, ஆனா நான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஐடியாவில் இல்லை அப்படி நம்ம ஹினி சொல்ல. எதுக்கு அந்த லவ் லெட்டருக்காகவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் அது லவ் லெட்டரே கிடையாது அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற எக்கை எடுத்து சாப்பிட்டு பாப்பா, அது நல்லவே இல்லையாம்மா, உனக்கும் பிடிக்காதா அப்படி நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஏன் உனக்கு பிடிக்காதா, அப்படி எதுக்கு சமைச்சா அப்படி நம்ம ஹினி கேட்குறா. இல்ல ஹெல்த்துக்கு நல்லது சொன்னாங்க, அதான் உங்களுக்காக சமைச்சேன், உங்களுக்கு எக் தான் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, எனக்கு இந்த மாதிரி எக் தான் பிடிக்காது, ஆனா எங்க பண்ணையில எங்க கோழி விட்டுற முட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஒரே நேரத்துல 3 திம்பேன். ஆனா என்ன, எங்க கிராமத்துல தான் எங்க கோழி பண்ணையே இருக்கு, எங்க கிராம நேம் வந்து செஞ்சியா டவுன் அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது, அந்த நேம் கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரியா ஆகுறான். தல்லாம் வலிக்குது அவனுக்கு. என்ன நேம் சொன்னா மறுபடியும் சொல்லு அப்படி நம்ம ஹீரோ கேட்கும் போது அவளும் மறுபடியும் சொல்வாளா. இவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறான். ஹீரோனி தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அக்கு பெஞ்சர்லாம் பண்ணுவாளா, கையிலே கடிச்சு விட்டுறான். அவன் கண்ட்ரோலே அவன் இல்லை. ஹீரோனியா, டே ட்ரீட்மெண்ட் தானே பார்க்க வந்தேன்டா, அதுக்கு நாய் மாதிரி இப்படி கடிச்சு விட்டியே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. தென் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோ வந்து ஹினிக்கிட்ட சாரி கேட்பான் இப்படி கடிச்சதுக்கு. அதுக்கப்புறம் அவன் ஹினிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த தான் சொல்றான். எங்க அம்மா அதில் இறந்து போயிட்டாங்க, எனக்கு வந்து பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் போயிட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனி இருக்கல்ல, அதை கேட்டு ஆறுதலாக பேசிட்டு இருப்பா. அப்போ ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறா. அதாவது இவளுடைய கிராமத்து நேம் சொல்லும் போது இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகணும்ல, ஒருவேளை என் கிராமத்துக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா. நம்ம ஸ்கூல்ல ஜியாங்னு ஏதாவது ஒரு பையன் படிச்சானா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டையும் வயசு கேட்பான். அவன் 26ன்னு சொல்லிட்டு ஃபுல் டேட் ஆஃப் பர்த் சொல்வானா. இதை கிட்ட இவ்வளோ அன்னைக்கு தானே பேயனுக்கும் பிறந்தநாள் வரும், ஒருவேளை இவன் தான் பேயுனா. இல்ல நேம் வேற டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரே நாள்ல எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்காங்க, ஸோ இவன் அவனா இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு நினைப்பா. அப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு நம்ம ஹினி இருக்கல அங்கேருந்து கிளம்பிடுவா. அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, அந்த நேம்ல யாரும் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லடி, நீ வேணா ரீயூனியன் பார்ட்டிக்கு போ, அங்கதான் நடக்குது பெய்ஜிங்ல, ஸோ போய் பாரு, அங்கே டீச்சர்லாம் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுப்பாரு அப்படி சொன்ன உடனே இவ ஃபர்ஸ்ட் போக வேண்டாம் தான் நினைக்கிறா. அதுக்கப்புறம் டீச்சர்லாம் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகே போறேன் அப்படின்னு அங்க போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நம்ம ஹினிக்கிட்ட
கிட்ட பிரச்சனை பண்றான். இவனை கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கடைசியில வருவான். இவனோட நேம் வந்து யாங்கு, நம்ம ஹினியோட கிளாஸ்மேட் தான். அவனுக்கு ஹினி மேல ஒரு கண்ணு உண்டு முன்னாடில இருந்து, அதாவது ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஒரு கண்ணு உண்டு. அது மட்டும் இல்ல, ஹினிக்கு கடன் தொலைலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப என்ன சொல்றான்னா, என்ன மேரேஜ் பண்ணிக்க நான் கடன் எல்லாம் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹினியா அவனை போட்டு நல்லா திட்டுவா. அப்ப பார்த்தா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துறாளா. இவன் உடனே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பேபி நீ வந்துட்டியா, இவன் என்ன சீரிஸ் பண்ண பாக்குறா அப்படின்னு மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு என்னன்னா இவன் சொல்றதான் வேத வாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஹினியை போட்டு திட்டுறா. ஆக்சுவலி இவளுமே ஹினியோட கிளாஸ்மேட் தான். என்னடி முன்னாடி இவன் பின்னால சுத்தினா அப்பெல்லாம் அவனை கண்டுக்கவே இல்ல. இப்ப அவன் கிட்ட நிறைய காசு வந்ததும் அவனை மடக்க ட்ரை பண்றியா? உனக்கு வெக்கமாவே இல்லையா? நீதான் பேயன் பின்னாடி சுத்திட்டு இருந்தால, அவனுக்காக வெயிட் பண்ணாம யால சடிஸ் பண்ண ட்ரை பண்றியா? உன்னெல்லாம் பார்க்க அருவருப்பா இருக்குது அப்படின்னு கண்டபடியே திட்டுறா. உன் கண்ணி என்ன குருடா, அவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல, இவ ஹினி அடிக்க வரா. நம்ம ஹீரோ அங்கதான் நிப்பான் போல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நிக்கான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம், எங்க டாக்டர் சென்னி நீங்க அடிக்க வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ திட்ட, இவன் இருக்கால ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவா அவனை செமையா அடிச்சு விட்டுருவான். நீ யார்கிட்ட ஃபர்ஸ்ட் அதை சொல்லுடா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படி சொல்றான். ஆக்சுவலி இவங்களாலையுமே நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல, இவதான் தான் கூட படிச்ச பையன் அப்படின்னு. ஏன்னா 8 வருஷம் கேப் எழுதிட்டு இல்லையா, அதனால இவங்களுக்குமே இவன் தான் பேயன் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவனோட பேர் மட்டும் தான் சொல்லியிருப்பான் பேயுன்னு. அவனோட ஃபேமிலி நேமே சொல்லியிருக்கே மாட்டான். அதனால எல்லாருக்குமே இவன் பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஹீரோ அவனோட நேமை சொல்றான். நான் யாருன்னு தெரியுமா, பேய் ஃபேமிலியோட 2வது யங் மாஸ்டர் பேயுயன் அப்படி சொன்னதுதான். இவங்களுக்கு அது கிட்ட அள்ளி இல்ல, ஏன்னா பேய் ஃபேமிலி பத்தி இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இவன் பெரிய பவர்ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்தவன், இவங்க கிட்ட வம்பு வைக்க கூடாது அப்படின்னு சாரி கேட்டுட்டு அங்கிருந்து ஓடிறாங்க. இங்க நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா ஹீரோவை வச்ச கண்ணி எடுக்காம அப்படியே பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர்லாம் விட்டுட்டு நிக்கா. எதுக்குமா, எதுக்கு இப்படி அழுகுறா? இல்ல நீ இப்போ சொன்னால உன்னோட நேம் வந்து பேயுன்னு. ஐயோ இந்த பிள்ளை என் நேம கேட்டு இப்படி அழுகுறாளே, ரொம்ப பயந்துட்டாலோ. இப்ப நம்மளோட ஐடென்டிட்டியே சொல்ல கூடாது அப்படின்னு. இல்லப்பா அது சும்மா, அது என்னோட நேமே கிடையாது, அவங்கள பயமுறுத்ததுக்காக நான் அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொன்ன உடனே, எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான் அப்படி சொல்லி திட்டிட்டு மனசுக்குள்ளவே என்ன மறுபடியும் டீஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு கடுப்புலே போவா. இவனை பாத்தீங்கன்னா டாக்டர் சென் ரீயூனியன் பார்ட்டிலாம் அட்டென்ட் பண்ணலையா அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹினி எதுவும் சொல்லாம போவாளா. எனக்கு தெரியும் அந்த லவ் லெட்டர் தந்த பையன் வரல, அதான் மேடம் சோகமா போறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது இவன் முறைச்சு பாப்பாளா. சரி சரி முறைக்காதுங்க, நான் வேணா உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படி சொன்ன உடனே அவனும் ஓகே சொல்வா. இப்ப 2 பேருமே என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க. அங்க நம்ம ஹினியை பாத்தீங்கன்னா சமய சரக்கு அடிச்சு மட்டையாகிற நிலைமையில இருக்கிறா. இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும், நான் குடிப்பேன் அப்படின்னு அந்த சரக்கு பாட்டில் எடுக்க வர ஹீரோ தான், டாக்டர் சென் நீங்க ஓவரா குடிச்சிட்டீங்க, குடிச்சதெல்லாம் போதும் அப்படி சொல்றான். பட் அவ கேட்கவே மாட்டுக்கா. நான்லாம் ரொம்ப குடிக்கல, நான் ரொம்ப சேடா இருக்கேன் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறா. ஹீரோவா நீங்க அந்த பையனை நினைச்சு தானே ஃபீல் பண்றீங்க, அந்த பையனோட நேம் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் தான் என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு கேட்கும் போது இவ சொல்ற மாதிரி வருவா. பட் அப்படியே படுத்துறா. ஹீரோ தான் போய் எழுப்புறான். அவ எந்திரிச்சிட்டு வாந்தி எடுக்க வர, ஏன் நில்லுமா நில்லு அப்படின்னு இவன் டஸ்ட்பின் எடுத்து காமிக்க அவ டஸ்ட்பின்குள்ளேயே வாமிட்டு எடுத்துறா. ஹீரோக்கா ஒரு நிமிஷம் நம்மள கறிக்கலங்க வச்சுட்டாலே அப்படிதான் பார்த்துட்டு நிற்பான். ஆனா இவ இன்னும் அலப்பற பண்ணிட்டு இருக்கா. பேயுயன் என்னை தூக்கிட்டு போ அப்படி சொல்ல, நான் தான் பேயுன்னு நம்புறியா அப்படி சொல்லி கேட்க, ஆமா நீ தான் பேயுயன், இன்டர்னல் எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட்லா, ஸோ என்ன முதுகில் தூக்கிட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கவேன் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு இவ போதிலே அலப்பற பண்ண. நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு இவன் முதுகில் ஏற சொல்றான். பட் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டேன் அப்படின்னு அந்த சைடா ஓடி போயிரா. எங்கிட்டே போறா, நான் இங்க நிக்கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஓடி போய் எப்படி நம்ம ஹினியை பிடிச்சிடான் போல, பிடிச்சு தூக்கிட்டு வரான். அவ போதிலே ஒலைட்டு போவா. அப்படியே நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோ ஹினி தூக்கிட்டு போயிருப்பான். அந்த சீனை அப்படியே காட்டுறாங்க. அடுத்த நாள் ஆகுதான் நம்ம ஹினி முழிக்கிறா. நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறா. அவ ட்ரெஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கா. ஐயோ நைட்டு என்னடா நடந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பதட்டமாகி நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்குறா. அவனும் சிரிச்சுட்டு, பயப்படாத, பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டேன், அவங்க தான் உன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, நான் உன்னை டச் பண்ணல அப்படி சொன்னதும் அவளுக்கு அப்பதான் நிம்மதியே இருக்கு. ஆக்சுவலி நான் ரொம்பலாம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் தெரியுமா, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது அதான் பார்த்தனே நேத்து அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டு நிற்பான். இவ ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் வாமிட்
எடுத்து நாசம் பண்ணியிருப்பா போல. நான் உனக்கு புது ஷர்ட் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு மாலுக்கு கூப்பிட்டு போறா. அந்த மாலோட சேர்மன் வந்து நம்ம பாட்டி தான். அது ஹீரோ கூட தெரியாது. ஏன்னா இவ்வளோ வருஷமா இவன் அப்புறம் தானே இருந்திருக்கான். ஸோ அதனால அவனுக்கு இங்கே உள்ளதெல்லாம் தெரியல. ஆனால் பாட்டி இருக்காங்கல்ல, ஆல்ரெடி இங்கே இருக்கிற எம்ப்ளாயி மேனேஜர்கிட்டலாம் ஹீரோனோட ஃபோட்டோலாம் அனுப்பி இது யங் லேடி, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள சிறப்பாக கவனிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஃபோட்டோலாம் அனுப்பல, ஹீரோனி ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஹீரோனே ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாலாம். அங்கே இந்த கூவே பண்ணிருக்கால, அவளும் வந்து ஹீரோக்கிட்ட வம்பிழுக்கிறா. ஹீரோக்கலாம் இவ எதுக்கிட்ட இங்கே வந்தா அப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். அவளோ என்னடி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கா, அதுக்குள்ள வேற ஒரு பையனுக்கு சர்வ் பண்ண வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க ஹீரோக்கெல்லாம் கோவம் வந்துடுது. அப்போ நீ எதுக்கு இங்கே வந்தியாமா, இது ஃபுல்லாகவே பாய்ஸ் ட்ரெஸ் தான், நீ வேற இங்கே பசங்க ட்ரெஸ் தான் எடுக்க வந்திருக்கிறா, அப்போ ஏதோ ஒரு பையனுக்கு சர்வ் பண்ண தானே போறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இவளுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. ஏன் நீ அந்த டிரைவர் தானே ஓவரா பேசுற என்கிட்டவே, என்ன ஹீரோனி உன் புருஷனோட ஹெல்த் சரியில்லைன்னு இவனை கூப்பிட்டு சுத்தி திரியா, வெக்கமாவே இல்லையா அப்படின்னு இவ திட்ட. நாக்கு அடிக்கி பேசு, பிறகு அவ்வளோதான் அப்படி நம்ம ஹீரோனி மிரட்டுவாளா. சரி சரி கோவப்படாத, உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், மேரேஜ் ஆகிட்டு ரெப்புடேஷன் முக்கியம்ல அப்படி சொல்லும்போது அதை பற்றி நீ பேசாதடி, நைட்டு கிளப்பு அப்படி இப்படி சுத்துறா, ஃபர்ஸ்ட்டு உன் ரெப்புடேஷனை நீ பார்த்துக்கோ அப்படி ஹீரோ திட்டுவான். ஆக்சுவலி ஹீரோ இப்போதைக்கும் இவ தான் தன்னோட ஒய்ஃபு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்ல, அதனால தான் இப்படி திட்டிட்டு இருக்கான். டே நீ ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு என்கிட்டவே குரல வசத்து பேசுறியா, நான் எங்கே போனோம் உனக்குன்னு அப்படின்னு இவ கையை நீட்டி பேசுவாளா. ஹீரோ இருக்கெல்லாம் கையை முறிச்சு விட்டுருவா. ஏ விடுப்பா விடுப்பா நான் ஜோக் பண்ணேன் அப்படின்னு சொல்வா. அப்போ ஸ்டோரில் நிற்கிற எம்ப்ளாயெல்லாம் ஹீனியை பார்த்துட்டு பாட்டி ஆல்ரெடி ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்களா, அதையும் பார்த்துட்டு இவங்க தான் பாட்டி சொன்ன யங் லேடி, அவங்கள சிறப்பாக கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கூவே கிட்ட சும்மா ஸ்டோரில் பிரச்சனை பண்ணாதீங்க, ட்ரெஸ் வாங்க முடியலன்னா இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படி சொல்லும்போது ஏன் என்னால் வாங்க முடியும், அந்த பிச்சைக்காரியால் தான் வாங்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க பாட்டி யாருன்னு தெரியுமா, அதான் உனக்கு தெரியாதே, அவங்க தான் யங் லேடி அப்படி சொன்னதும் இவ மனசுக்குள்ளவே என்னது பேய் ஃபேமிலி இவளோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லிட்டாங்களா, இவ்வளோ நாள் வெளியே சொல்லாம தானே இருந்தாங்க, பின்ன இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு இவ கொஞ்சம் ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோக்குமே ஷாக்கு, என்னது யங் லேடி அப்படின்னு. ஐயோ பாட்டி சொன்னாங்களா யங் லேடி வந்து லோ ப்ரொஃபைல தான் கீப் அப் பண்ணுவாங்க, உண்மையான ஐடென்டிட்டிலாம் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு. ஸோ நீங்களும் அதே மாதிரி கீப் அப் பண்ணி அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும், சிறப்பாக கவனிக்கணும் அப்படி சொன்னாங்கல்ல பாட்டி, நம்ம அதே மாதிரியே செய்வோம், தப்பு தவிர ஐடென்டிட்டியை வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எங்கள் ஸ்டோரோட 100வது கஸ்டமர், ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரில் எல்லா ட்ரெஸ்ஸும் ஃப்ரீ அப்படி சொல்லுவாங்களா. அப்போ நான் உங்களுக்குலாம் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி உங்களுக்கு பிடிச்சி எந்த ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கிடுங்க, போய் செலக்ட் பண்ணிக்கிடுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கவுண்ட்டுக்குன்னு போட்டிருப்பாங்கல்ல தள்ளுபடி வச்சு, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டுறா. என்னப்பா அதான் ஸ்டோரில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்களா, பிறகு எதுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து தாரா அப்படி சொல்லி கேட்டா. ஆஹா இந்த ட்ரெஸ் தான் நல்லாயிருக்கும், இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இந்த கூவே இருக்கல்ல அவ கேட்டுட்டு தான் இருப்பா. இவ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக எடுக்க மாட்டுக்கா, டிஸ்கவுண்ட் போட்ட ட்ரெஸ்ஸை தான் ஃப்ரீயாக எடுக்கிறா. அப்போ நம்ம கிட்ட ஆக்டிங் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க, அதுவும் கூட இங்கே வேலை செய்கிற 2 எம்ப்ளாயுமே சேர்த்துக்கிட்டா, அவங்களுக்கு எத்தனை ரூபா கொடுத்தா தெரியல இப்படி ஆக்டிங் பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஸ்டோர்ல ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா இருக்கும்ல அதை எடுத்துட்டு ஹீனிக்கிட்ட இது நீ ஃப்ரீயா எடுத்துட்டு போ நான் நம்புறேன் அப்படி சொல்லும் போது நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவாளா. இவ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஹீரோனி மேலேயே தேய்ச்சிரா, அது லைட்டா ஸ்கிராட்ச் விழுந்துருது, அதனால ஹீரோனி தான் ஸ்கிராட்ச் பண்ணா அப்படின்னு ஹீரோனியை ஃப்ரேம் பண்ண பாக்குறா. அங்க இருக்கிற எம்ப்ளாயி இருக்காங்கல்ல அவங்கள வந்து நீங்க தான் ஸ்கிராட்ச் பண்ணீங்க, நாங்க கேமரால எல்லாமே பார்த்துட்டோம், ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு 1.8 மில்லியன் பே பண்ணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட இவ வேற வழியே இல்லாம காசு கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு செம கடுப்புல போறா. நம்ம ஹீரோனுமே அவ எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறா, கிரெடிட் கார்டை வாங்கிக்கிடுங்க அப்படி சொல்ல அவங்க வேண்டாம் நாங்க வாங்கணும்னா எங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம இங்க ஹீரோக்கெல்லாம் டவுட் வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா நடந்துக்கிறாங்க ஹீனிக்கிட்ட, காசு வேண்டாம் சொல்றாங்க ட்ரெஸ்ஸுக்கெல்லாம், அதனால நீங்க என்னமோ மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்படி சொல்லி மிரட்ட அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. இவங்க தான் எங்க லேடி, இவங்களுடைய கிராண்ட் மதர்லாம் இருக்காங்களா அவங்க தான் இந்த மாலோட சேர்மன் அப்படி சொன்னதும் ஹீரோக்கெல்லாம் செம ஷாக்கு, கிராண்ட் மதர்லாம் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு. நம்ம ஹீரோனியும் சரி நாங்க வேற ஸ்டோர்ல போய் வேற ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வெளியே வருவாளா. ஹீரோவோ இந்த மாலே உனக்கு பின்ன எதுக்கு எனக்கு டிஸ்கவுண்ட்ல ட்ரெஸ் வாங்கி தர பாத்தியாமா அப்படி சொல்லி கேட்க, சத்தியமா எனக்கே தெரியாதுடா அப்படி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிட்டு நீ வேற ஒரு பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா உன் புருஷன் உன்னை அடிப்பண்டன பயப்பட்டிருக்கா அப்படி சொல்லி கேட்க,
ஐயோ அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் தெரியுமா, அவர் ரொம்ப தங்கமானவர், ரொம்ப நைஸ் பர்சன் அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஜெலஸ் வந்துட்டு, நீ ஒரு ஸ்டூபிட் தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு இவன் ஸ்டூபிட் சொன்னதும் முன்னாடி ஹை ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோ ஒருக்க ஸ்டூபிட் சொல்லியிருப்பான், அது எல்லாமே கண் முன்னாடி ஞாபகம் வந்துட்டு போக அப்படியே கண் கலங்கி நிற்கிறா. என்னாச்சுமா மறுபடியும் அழுகிறியா அப்படி சொல்லி கேட்டா. இவ அப்பதான் நார்மல் ஆகி, நான் அழுதுனா, நான் ஒன்றும் அழலையே, நீ தான் அழுதியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவ சமாளிச்சுட்டு அங்கேருந்து போவா. இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இவனுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலில் நடந்ததை பற்றி பாட்டிக்கிட்ட சொல்கிறான். உங்கள் கிராண்ட் டாக்டரிங்கில் பண்ண அலப்பறையை பாருங்க, நல்ல பொண்ணு சொன்னீங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடறான். இப்போ பாட்டியும் ஆண்டியுமே அந்த வீடியோ பார்க்குறாங்க. அதில் நம்ம ஹீரோ ஹீரோனியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு இவங்க எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீனி இருக்கல்ல, அந்த வீடியோவில் ஸ்டெப் சிஸ்டர் நேமை சொல்லியிருப்பா கூவேன்னு. அந்த நேமை கேட்டோன்னா பாட்டிக்கு புரிஞ்சு போயிடுது, இந்த பொண்ணை தான் ஹீரோ அவனோட ஒய்ஃப்னு நினச்சிட்டு இருக்கான். அதான் அந்த பொண்ணை அரகண்டா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு டிவைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கே தெரியல ஹீரோயின் தான் தன்னோட ஒய்ஃப்னு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ ஆண்டியோ இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமா அப்படி சொல்லி கேட்க, இல்லை வேண்டாம், அவன் எதுக்கு இப்படி பிளைண்டாக அலையிறான், அவனே அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கட்டும், நம்ம சொல்ல வேண்டாம், அவை தானே அவனுடைய ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம், அண்ணாவே ஹஸ்பண்டாக நடிக்கட்டும், கொஞ்ச நாள் அவளோட ஒரிஜினல் கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிடும், அப்பெல்லாம் சவால் விட்டுட்டு போனான்ல, அவனுக்கு தேவைதான், அவனே அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிக்கிட்டோம், நம்மளாம் சொல்ல வேண்டாம். பட் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல பாணி கிரியேட் ஆயிருக்கு, இதுதான் விதி போல அப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்துறான். என்ன விதி? இல்லை யங் மாஸ்டர், உங்க ஜோடி பொறுத்த சொர்க்கத்திலேயே முடிவு பண்ணது அப்படி சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்ன பாட்டி, நான் ஒரு வீடியோ அனுப்பினேன் இல்ல, என் ஒய்ஃப் பண்ணது எப்படி, அதை பார்க்கும்போது சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படி சொல்லி கேட்க, பாட்டிக்கு புரியுது இவன் கூவையை பத்தி தான் சொல்றான் அப்படின்னு. அதனால பாட்டியுமே இல்லடா நீ சொல்றதான் கரெக்டு அப்படின்னு பாட்டி சொல்ல, அதான் எனக்கே தெரியுமே பாட்டி, நான் சீக்கிரமாவே அவளை டிவைஸ் பண்ணிடுவேன் அப்படி சொல்ல, இதை கேட்ட இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சிரிச்சுட்டு நிற்க, என்ன சிரிக்கீங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ வேற ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இவன் அதெல்லாம் இல்லை பாட்டி, அந்த கூவே எனக்கு பிடிக்காது, அதுக்காக தான் நான் டிவைஸ் பண்ணுறேன், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படி சொல்லிடுறான். டே என்கிட்டவா வாயை திறந்து சொல்ல மாட்டுக்கா, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு இருந்தாலே, உனக்கு வேற ட்ரெஸ்லாம் வாங்கி தந்தாலே, அந்த பொண்ணை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது, அவன் நேம் என்னது, ரொம்ப அழக வேற இருக்கா அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, ஆஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், ரொம்ப அழகு, கியூட், ஸ்மார்ட், கைண்ட் அப்படின்னு அவளை பற்றி இவன் பெருமையாக சொல்லிட்டு இருக்க. அப்படியா, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா, உன்னோட பிரதருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அடியாத்தி இவங்க என்ன இப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இவங்க ஹீரோ வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ செம டென்ஷன் ஆகிட்டு, அதெல்லாம் நடக்காது, நான் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா நீ தானே நல்ல பொண்ணு சொன்னா, பின்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா என்னவா அப்படின்னு பாட்டி கேட்க, என் அண்ணா அவன் கால் சரியான பிறகுதான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னான், அது மட்டும் இல்லை கண்டிப்பாக என் அண்ணாக்கு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது, அந்த பொண்ணு கொஞ்சம் குழந்தைத்தனமா பிகி பண்ணுவா, ஸோ அண்ணாக்கு பிடிக்காதுங்கிறான். பரவாயில்லடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு ஆண்டி கிட்ட அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேரேஜை பற்றி பேசிட்டு வாங்க அப்படி சொல்லும் போது, ஹீரோலாம் என்னடா நம்ம கையை மீறி போயிருமோ, விட்டா இப்பயுமே மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க போல அப்படின்னு. ஆண்டி போகாதீங்க, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்றான். அப்படியா, பரவாயில்லடா, அவளோட புருஷனை ஒழிச்சு கட்டி அண்ணாக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு பாட்டி பிடிவாதமாக நிற்க, ஆண்டியே கேட்குறாங்க, யங் மாஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண உங்களுக்கு என்ன வந்துச்சான் அப்படி சொல்லி கேட்க, ஹீரோக்கு இதுக்கு மேலே முடியல, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் டாக்டர் சென்னை லவ் பண்ணுறேன், ஸோ நீங்கள் கண்டபடியே திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு வாய் திறந்து சொல்லிட்டான். பாட்டியே இதுக்கு தானே ஆசைப்பட்டாங்க இவன் வாயிலேருந்து உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு, கடைசியே எப்படியே சொல்லிட்டான். இப்போ பாட்டி கேட்குறாங்க, டே உண்மையாகவே அவளை நீ லைக் பண்ணுறியா, நீ எந்த பொண்ணையும் லைக் பண்ண மாட்டியே, டேட்டிங் கூட கூப்பிட்டு போக மாட்டா, பின்ன இது எப்படி அப்படி சொல்லி கேட்க, பாட்டி உங்களுக்கே என்னை பற்றி தெரியும், நான் யாரையும் லைக் பண்ண மாட்டேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் வாயை திறந்து சொல்லியிருக்கிறேன், இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னோட லவ்வை. சரிடா, உனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ டிலே பண்ணாத, அவளை சீக்கிரமாகவே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி அப்படின்னு இவனுக்கு ஹினி மேலே லவ் வந்திருக்கும் இல்லையா, அந்த கதையை சொல்கிறான். ஹினியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துட்டாமா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆனாங்களா, அந்த கதையை சொல்கிறான். பாட்டியும் ஆண்டியும் இதை கேட்டுட்டு, இதுதான் விதி
அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அதுக்கப்புறம் அவனோட கதையை கண்டினியூ பண்றான். நாங்க 2 பேருமே எலியும் பூனையும் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டோம். பிறகு அவங்கள ஒருக்கா நான் மீட் பண்ண போனேன். அதாவது எனக்கு தூக்கம் ஒழுங்கா வர மாட்டேக்கா அப்படின்னு அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். அப்பதான் அவங்கள 2வது டைம் பார்த்தேன். அந்த 2வது டைம் அவங்கள பார்க்கும்போதே என்னோட ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிச்சிட்டு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள நான் லைக் பண்றேன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எந்த டாக்டராலையுமே என்னோட இன்சோம்னியா நோயை குணப்படுத்த முடியல. பட் இவங்க குணப்படுத்திட்டாங்க அப்படி சொல்லும்போது, டே அவங்க உன் டாக்டர், ஸோ அதனால அட்ராக்ஷன் ஆகிருக்குமா இருக்கும், இது லவ்லாம் இருக்காதுடா அப்படி சொல்ல, இல்லை பாட்டி அது லவ் தான், நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு டாக்டர் சென்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி ஹீரோ சொல்லுவானா. சரிடா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறா, நானும் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன், நீ உன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன், டாக்டர் சென் உன்னை ஏற்றுக்கிட்டு மேரேஜுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நீ அவங்க கிட்ட உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாட்டி, டாக்டர் சென்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு காசு மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீங்கள் எதுக்கு என்னோட ஐடென்டிட்டியை மறைக்க சொல்கிறீங்கன்னு தெரியுது, அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க அப்பெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். பாட்டி அதுக்கெலாம் சொல்லியிருக்கே மாட்டாங்க. அது கூட புரியாமல் அவன் அப்படி பேசிட்டு போகிறான். இங்கே பாட்டியும் அவனோட ஒய்ஃபை இன்னும் விரும்ப ஆரம்பிக்கட்டும், பிறகு எந்த பிரச்சனை வந்தாலும் அவனே மேனேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவளுடைய பாட்டி கால் பண்ணுறாங்க. அவங்க கிராமத்தில் இருக்காங்க. அவங்க லேண்டை யாரும் மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்களாம்மா. அந்த லேண்டில் நிறைய ரேரான மூலிகைலாம் இருக்கும். அதை வச்சு தான் இவங்க மெடிசன்லாம் தயாரிப்பாங்க. அங்கே சுற்றி இருக்கிற மெடிக்கல் லேண்ட் எல்லாத்தையுமே அந்த ஆளு நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டானம்மா. ஆனால் பாட்டிக்கிட்டே இருக்கிற மெடிக்கல் லேண்டை மட்டும் வாங்கவே முடியலையா. அதனால தான் பாட்டியை வந்து மிரட்டிட்டு இருக்கானா. இப்போ இது எல்லாத்தையும் ஹினிக்கிட்ட சொல்கிறாங்க. ஹிர்னே சொல்கிறா, பாட்டி 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 2 நாளைக்குள்ளே நான் அந்த கிராமத்துக்கு வரேன் அப்படி சொல்லி வச்சிருவா. ஆக்சுவலி ஹினியோட பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து தான் அந்த மெடிசனை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே இந்த கோழி பண்ணலாம் வச்சுருக்காங்க. நல்லா தான் பிஸ்னஸ்லாம் போயிட்டு இருந்துச்சான். ஆனால் திடீர்னு என்னாச்சு தெரியல, மார்க்கெட்லாம் டவுன் ஆகி பேங்க்ரட் ஆகிட்டாமா. அதுக்கு என்ன காரணம் தெரியல, அதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போ நம்ம ஹினி இருக்கல, இந்த மெடிக்கல் ஃபார்மை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்காக அந்த மெடிக்கல் ஃபார்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ஆள்கிட்ட பேசியிருப்பா. அதாவது மிஸ்டர் பென்னு ஒரு ஆள்கிட்ட முன்னாடியே இமெயில் மூலமா பேசியிருப்பா. இப்போ அந்த ஆளுக்கு தான் கால் பண்றா. வேற ஒரு நம்பர்ல இருந்து தான் கால் பண்றா. அது யான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலி ஆப்போசிட்ல ஹீரோன் தான் பேசுறான்னு ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோனிக்கும் அது ஆப்போசிட்ல ஹீரோ தான் பேசுறான்னு தெரியாது. ஏன்னா 2 பேருமே வேற ஒரு நேமை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோனே கேட்குறா, நீங்கள் இப்போ ஃப்ரீயா, நான் அந்த மெடிக்கல் ஃபார்மை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மெடிக்கல் ஃபார்முக்கு அப்படி சொல்லும்போது, ஆமாம் நான் இப்போ ஃப்ரீ தான், நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படி சொன்ன உடனே இவன் அட்ரஸ் சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் ஆல்ரெடி ஹினி மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டு இருப்பானா. இப்போ அதே அட்ரஸ் சொல்லவும், என்னடா இந்த அட்ரஸா, யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட தான் உள்ளே போகிறான். நான் வந்துட்டேன், இங்கே வெளியே தான் நிற்க, நீங்களும் வாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம இனிமே வந்து பாப்பா. 2 பேருக்குமே செம ஷாக்கு தான், என்ன நீனா அப்படின்னு. 2 பேருமே பேச வருவாங்களா. அப்போ ஒரு பாண்டிக்கு உடம்பு சரியில்லை, மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்களா. ஹீரோயின் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி சேவ் பண்ணுவா. அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா, அந்த மிஸ்டர் பென் நீங்களா அப்படின்னு. ஆமா. அப்போ நீங்க தான் பரிணாவா அப்படி சொல்லி கேட்பான். ஆமா, ஆனா நீங்க மிஸ்டர் பென்னா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன நினைச்சு தெரியுமா, மிஸ்டர் பென்னுனா ஒரு அங்கிள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி சொன்னதும் இவனுக்கு கடுப்பாகுது. உங்களுக்கு அங்கிள் தான் பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்க, இல்லப்பா எனக்கு பணம் தான் பிடிக்கும் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது அவங்க லேண்டை பத்தி, அந்த மெடிசனை பத்தி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஹானஸ்டா சொல்றேன், எங்க ஃபார்ம் வந்து பேங்க்ரட் ஆகிட்டு, பட் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க சதி பண்ணிருக்காங்க. அதான் எங்களுடைய ஃபார்ம் வந்து திடீர்னு பேங்க்ரட் ஆகிட்டு, கூடவே மெடிசனோட ரேட்டு எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிட்டு, எங்களால அந்த சதி பண்ண ஆளை கண்டுபிடிக்க முடியல. நாங்க ஒரு ஆர்டினரி பர்சன் தானே, அதுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா. கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அந்த லேண்டை நான் நேரில் போய் ஒருக்கா பார்க்கணும் அப்படி சொல்வான். சரி சரி ஓகே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு, நீங்கள் டிரைவரு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்டா, நான் டிரைவர் தான், பட் என் பாஸ் இருக்காங்களா அவங்க ரிச் அப்படி சொன்னதும், பாஸா அப்படின்னு நம்ம ஹினி ஒருபடியாக பார்க்குறா. கண்டுபிடி திங்க் பண்ணாத, அவங்க ஒரு மென் தான் அப்படி சொல்லும்போது, நான் ஒன்றும் கண்டுபிடிலாம் திங்க் பண்ணல, சொல்ல போனால் உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்கிறா. சரி சரி அதெல்லாம் விடு, நீ டிவைஸ் பண்ணனா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஓகேவா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்
போது எதுக்கு என்ன வச்சு ஃபன் பண்ண போறியா? இல்ல உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண அப்படி சொன்னதும் இவ அப்படியே ஷாக்லயே பாப்பாளா. பட் ஹீரோ வந்து சும்மா காமெடி பண்ணேன், சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிறாத, உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நான் தான் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவேன் ஓகேவா அப்படி சொல்வா. எப்பா எவ்வளோ சந்தோஷம் துறைக்கு அப்படி நம்ம ஹினி சொல்வா. சரி நான் இந்த ஃபார்மை பற்றி இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். ஹீரோனுக்கு இவனை பார்க்கும் போதெல்லாம் பெரிய மாதிரி தோணுதாம்மா. அதனால் ஹீரோ முன்னாடி புக்கு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த புக்கை எடுத்து பார்த்து லைட்டாக ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறம் காலையில் ஒரு பாட்டியை இவ சேவ் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த பாட்டி நம்ம ஹீரோக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ரேரான மூலிகை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. பட் ஹீரோனி வேண்டான்னு சொல்வாளா, இருந்தாலும் இவங்க வாங்கிக்கோமா அப்படின்னு கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு போவாங்க. ஹீரோனி அதை பார்க்குறா. அந்த மாதிரி ரேரான மெடிசன் எல்லாமே அவங்க கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்குமா, இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, லூ கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்காமா, அவங்க வந்து நிறைய மருத்துவ கம்பெனி எல்லாம் வாங்கியிருக்காங்களாம், அவங்களுக்கு ஓன மருத்துவ தோட்டம் எல்லாம் உண்டாமா. அதுவும் கடந்த 5-6 வருஷத்துல இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்களாம். 5-6 வருஷமா, அப்பதானே எங்க ஃபார்மும் பேங்க்ரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம இனி சொல்வா. ஆமா அன்னைக்கு ஒரு ஓல்டு லேடியை நீ காப்பாத்தினா இல்லையா, அவங்க லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்படியா அவங்களும் எனக்கு ஒரு ரேரான மெடிசனை தந்தாங்க, அது என்னோட கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி சொல்லுவா. அந்த லோ கம்பெனிக்கு இந்த மெடிக்கல் லேண்ட் வாங்குறதுல ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வருது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பட்லர் வராங்க. அன்னைக்கு நம்ம இனி ஒரு பார்ட்டியை சேவ் பண்ணியிருப்பல்ல, இப்போ கூட அவங்க லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தெரிய வந்திருக்குல்ல, அந்த ஃபேமிலியோட பட்லர் தான். அந்த பாட்டிக்கு மறுபடியுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்துட்டாமா, அதனால ஹினியை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போலான்னு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனிமே நான் ஃப்ரீ தான் வாரேன் அப்படி சொல்வா. அதுக்குள்ள ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் வருவேன் அப்படி சொல்றான். இந்த அழகான பையன் யாரு அப்படி சொல்லி கேட்பாங்களா, நான் டாக்டர் சென்னோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ நானே கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்வான். ஹீரோனி வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு தான் போறா. இப்போ காலைல போயிட்டு இருக்கும்போது ஹீரோனி கேட்குறா, உன் பாஸ் உன்னை ரொம்பவே லைக் பண்றாங்க போல, ஏன் எதுக்கு அப்படி கேட்குறா? இல்ல தினமும் உனக்கு லக்ஸரி காரை ட்ரை பண்ண தாராங்களே அதான் கேட்டேன்னு சொல்லும் போது, அவர் ரொம்ப தங்கமானவர் தெரியுமா அப்படி இப்படின்னு அவனை பத்தி அவனே பெருமை பேசிட்டு வரான். அப்படியா அவங்க நேம் என்னது அப்படி சொல்லி கேட்பா. பேயன், பேய் ஃபேமிலியோட 2வது யங் மாஸ்டர் அப்படி சொன்னதும், என்ன அப்போ பேய் ஆலியங்கோட தம்பியா? ஆமான்னு சொல்வானா. இவ்வளவு மனசுக்குள்ள அப்போ பேய் ஃபேமிலியை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்றா. ஏன்னா அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் வாங்கக்கூடாது அப்படிதான் நினைச்சிருப்பா. இப்போ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களா, அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவனும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். நம்ம லூ ஃபேமிலி வீட்டுக்கு வரதாலதான் இவா இப்படி ஃபீல் பண்றோல அப்படின்னு நினைச்சிட்டு, கவலைப்படாத நான்லாம் உள்ள வர மாட்டேன், உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், வெளியே நிக்கேன், நீ மட்டும் உள்ள போயிட்டு வா, அங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு டக்குன்னு கால் பண்ணி நான் வந்து கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்வா. சரி ஓகே நீ இவளுமே உள்ள போவா. உள்ள பாத்தீங்கன்னா இவன் இருக்கான்லாம், இவன் தான் லூ, அந்த பாட்டியோட பேரன். இனிமே இவங்கள லூ பாட்டின்னு வச்சுக்கலாம், அவனை லூன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹினி இருக்கல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்போ இந்த பாட்டி இருக்காங்கல்ல ஹீரோனியா, அவங்க பேரனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பாக்காங்க. அதனால பேரனை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதுதான் என் பேரன் லூ, லூ குரூப்போட சிஓவா இருக்கா அப்படி சொல்லிட்டு. நீ அழகா எங்க இருக்கா, உனக்கு மேரேஜ் ஆகல அப்படி சொல்லி கேட்டா. பாட்டி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டா அப்படி சொல்வா. ஐயோ இந்த சின்ன வயசுலயே உனக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இந்த லூ இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா பாட்டி கிட்ட, பாட்டி கொஞ்ச நாள் நான் பிஸியா இருப்பேன், வீட்டுக்குலாம் வர மாட்டேன் அப்படி சொல்ல, நீ அந்த கிராமத்துக்கு தான் போறியா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. ஆமா பாட்டி, அங்க ஒரே ஒரு மெடிக்கல் லேண்ட் மட்டும் நமக்கு கிடைக்க மாட்டேக்கு, அந்த லேண்டை ஒரு ஓல்டு லேடி வச்சிருக்கு, அதான் நான் நேர்லயே போய் அங்க வாங்கிட்டு வரலான்னு பார்க்க அப்படி சொல்லும் போது, அந்த லேண்ட் நமக்கெல்லாம் என் கிராணி அதெல்லாம் உன்கிட்ட விற்க மாட்டாங்க அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. கு பாட்டியே வந்து, பிரச்சனை பண்ணிலாம் வாங்காதடா, ஜென்ரலா பேசிப்பாரு சரியா அப்படி சொல்வாங்க. இவனும் ஓகே பாட்டி, அது கிராமத்து ஆள் தான், நம்ம பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே போதும், அவங்க நமக்கு தந்துருவாங்க அப்படி கொஞ்சம் மட்டமா பேசிட்டு, அதுக்கப்புறம் பாருங்க பாட்டி எல்லா மெடிக்கல் லேண்டும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பாட்டி அன்னைக்கு எனக்கு ஒரு ரேரான மெடிசனை தந்தீங்கல்ல, அது அந்த கிராமத்துல உள்ளது தானே? ஆமாம்மா, எப்படி உனக்கு தெரியும்? நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கதான் இந்த மாதிரி ரேரான மெடிசன் மூலிகை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. பரவாயில்ல டாக்டர் சென், நீங்க ரொம்ப டேலண்டா இருக்கீங்க, பேசாம எங்க மெடிக்கல் டீம் கூட வந்து சேர்ந்துறீங்களா, உங்களுக்கு அங்க நான் ஹை போஸ்ட் போட்டு தரேன் அப்படி சொன்ன உடனே,
அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நான் போறேன் பாட்டி அப்படி சொல்வாளா. டே அவளை கொண்டு விட்டுட்டு வாடா அப்படி சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம் வெளியே என் ஃப்ரெண்டு நிக்கா அப்படி சொல்லிட்டு இவ போயிருவா. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா, பட்லர் சொன்னாங்க அவளோட பாய் ஃப்ரெண்டு வெளியே நிக்கான்னு சொன்னாங்க, ஆனா இவ என்னன்னா ஃப்ரெண்டு நிக்கான்னு சொல்லிட்டு போறா, ஏதோ சம்திங் இருக்குது, ஆனா இந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காப்பா அப்படி சொல்றான். இவனுக்கு இனி பார்த்தோன்னு பிடிச்சிருக்கு போல, அதனால இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா இவளுக்கு மேரேஜ் ஆனா என்ன, இவளை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிடுவேன் அப்படின்னு வில்லத்தனமா யோசிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். பை பை.